Cross my heart and hope to die. Welcome to my dark side. ஹை ஃப்ரெண்ட்ஸ், CapCutல இந்த எடிட் ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I'ma stack bricks up, build what I want to. I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு 9:16 வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நான் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இது. எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஆட் ஆடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ கிளிப்பிங் கீழே, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டிவைஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த லிரிக்ஸ் வேணுமோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் கீழே வச்சுருங்க. வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் வேணும்னா வீடியோ கிளிப்பிங் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு டார்க்னஸ் நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆட்டோ லிரிக்ஸ்னு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட்டோ லிரிக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் வந்து கொடுத்துருங்க. ஜென்ரேட் கொடுத்தோன்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு எங்கே பிளேஸ் பண்ணணுமோ அங்கே பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிடில் பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். க்ளோ எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இதில் ஏதோ ஒரு எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டைல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே உங்களோட ஸ்கில் தான், நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும். ஆனால் கடைசியில் மெயினாக அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் ஆர் ஃப்ளாஷ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொன்றா வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும். அனிமேஷனில் கேப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இது எல்லாமே பண்ணணும். இதில் ஏதாவது ஒரு அனிமேஷன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை செட் பண்ணிட்டு மேலே டிக் மார்க் இருக்குது, அதை கொடுத்துருங்க. நான் வந்து ஜூம் அவுட் அனிமேஷன் வந்து கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.